அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை மேலுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழன். என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்துருக்கியே, நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன். வெளியில் வேறு பெண்கள் வந்து கியூவில் உட்காந்துருக்குறாங்க. நான் நிறைய கருத்துக்களில் எங்கள் அண்ணன் காந்தராஜ் அவரோடு நான் முரண்படுறேன். ஆனால் அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் பார்த்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபா கொடுத்தா தரமாட்டுறாங்க, வச்சுக்கிறாங்க. எங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருதுன்னு நாங்கள்லாம் 1000 ரூபா கொடுங்க, அப்படியே டாஸ்மாகில் திருப்பி கொடுப்போம். அதெல்லாம் வாங்கின காசை முழுசாக கொடுப்போம், அப்படியே வச்சுக்கிட மாட்டோம். அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம நீங்கள் போய் லேடிஸ் போய் கொடுத்தா மாதிரி பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க. அது நகட்டே முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. அண்ணனுடைய கருத்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும்னு. எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் அந்த அதிசயம் அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கீழே மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர ரங்கராஜ் பாண்டே பேசிகிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமாம், இப்படி நம்ம தான் நடந்துகிட்ருக்கா, இதான் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளாக எனக்கு ஃபோனு மேலே ஃபோனு. சார் உங்கள் பேரை டிஎம்கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்கள் ஃபோட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்களா? ஆமாம், குல துரோகி அப்படின்ட்டாங்க நம்மளை. நீயோடா இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க. எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை. முதல்வர் மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்போ உண்டு. முதல்வருக்கு என் மீது ஒரு பெரிய ஒரு அன்பு உண்டு. உங்கள் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. இன்றைக்கும் ஒரு வீடியோ இருக்குது, கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது நான் போட்டனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் எப்படி நம்மளை பற்றி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் கூட அவங்கள்ட்ட இந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்டபோது அவங்களும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் ஒரு வகுப்பில் இருந்தபோது வரிசையாக ஃபோனு எனக்கு நான் அந்த எடுக்க முடியல. எடுத்து முடித்த பிறகு பார்த்தா நமக்கு நிறையா நண்பர்கள் தெரியாமல் இருந்தது. அப்புறம் ஒரு நம்பர் தெரிஞ்ச நம்பர் கேட்டபோது இப்படி மாதிரி சார் பேசணுன்னாங்க அப்படின்னும் போது சார் பேசுனாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னாங்க. அதோட முக்கியமான ஜோக் என்னென்னா, அப்புறம் என்ன பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. முதல்ல எடுத்தோன்னே சிஎம் நான் அமைதியாக இருக்கேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியாக இருந்தால் நாடு தாங்காதே அப்படின்னாரு. இதை சொன்ன சிஎம்ங்க, நீங்கள் கலைஞருக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கலைஞர் தான் அந்த மாதிரி சட்டையராக சொல்லுவாங்க அப்படின்னு பயங்கரம். அவர் சொன்னார், பாண்டே அமைதியாக இருந்தால் நாடு தானே, ஏன்னா அவ்வளோதான் இல்லை ஓரமாக உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சுருந்தவங்க. நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பாண்டேட்ட நான் தொடர்பில் இருக்கேன், பாண்டே நம்மகிட்ட பேசுவார் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட தன்னுடைய அன்பை பகிர்ந்துட்டு இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அப்பா இறந்ததுக்கு முதலமைச்சர் வந்திருந்தாங்க. அது திமுகவிலேயே பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு மனநிறைவை கொடுக்கல. அதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் சுபீரபாண்டியன் ஓப்பனாகவே சொல்லிட்டார். பாண்டேயோட அப்பா இறந்ததுக்கெல்லாம் போக முடியல, அவ்வளோ ஒர்த்து கிடையாது பாண்டே. எங்கள் அப்பா ஒருத்தர் நல்ல மனுஷன் பாவம், பாண்டே அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினச்சி சொன்னார். அந்த ஒரு ஆச்சரியமான நாகரிகம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் மேடையில், அந்த ஆச்சரியமான நாகரிகத்தை கடைபிடித்தவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அவங்க அவங்கள தகவல் சொல்ல முடியல. நாங்கள் முதலமைச்சர் வராங்க, காலையிலே போலீஸ்லாம் போட்டாங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய சாங்கியம்லாம் முடிச்சு நாங்கள் மதியமாக எடுத்துட்டோம். அப்புறம் சாயந்தரம் திரும்ப வந்தாங்க. அப்பா இருந்ததுனால அந்த சடங்குகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோட்டோ விட்டு எதுவும் யோசிக்கலாம். அப்புறம் அப்பா எடுத்துகிட்டு போய் கடமெல்லாம் முடித்த பிறகு அப்படிங்கிறனால ஃபோட்டோ எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் ஃபோட்டோக்கு சொல்லியிருந்தோம், அப்பாவுடைய ஃபோட்டோக்கு நாங்கள் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தோம், அது வரலை. சிஎம் உடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி, அண்ணே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. நான் எப்போனே கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, வந்துக்கிட்டு இருக்கோம்னே அப்படின்னாரு. வண்டி ஏறி புயல் போல் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே எங்களால் ஃபோட்டோ எடுத்து வரச்சுக்குள்ளே என் தம்பிகள் ஃபோட்டோ எடுத்து பிளாக் பண்ணலாம் எடுத்து பாஞ்சு எடுத்து ஓடி நல்ல வேலை சிஎம் வர்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ மாட்டோம். அப்படி நாங்கள் தான் கஷ்டப்பட்டு பண்ணோம். அவனே உடனே வந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க, ரொம்ப அக்கறையாக விசாரித்தாங்க எப்படி இருந்ததுன்னு. வீடு பார்த்துட்டு சொன்னாங்க. வெளியில் வரைக்கும் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பினேன். ரொம்ப பெரிய மனநிறைவு ஏற்படுத்தினது. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அண்ணன் வந்தது ஒரு பெரிய கௌரவம்னே அப்படின்னேன். அதெல்லாம் இல்லை, இதை மாதிரி நேரங்களில் இல்லாட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெரிய நயத்தகு நாகரிகத்தை கடைத்து விடுத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் ஃபோன் எடுத்தேன், ஒரு சினிமா ஷூட்டில் இருந்தேன். ஃபோன் எடுத்துட்டானே சொல்லுங்கண்ணே அப்படின்னா, நான் உங்களை நேராக பார்க்கணும் அப்படின்னாங்க.
ஆனால் அவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே நானே வந்துடுறேன் அப்படின்னேன். இல்லை நான் தான் வரணும் அப்படின்னாங்க. இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே, நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்துடுறேண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம பிரதமருடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னா. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்லிட்டேன். அந்த ஸ்பாட் அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஒரு தேதி மட்டும் கொஞ்சம் முன்னப்பட வச்சு நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நான் ஒரு அவசரத்தில் பார்த்துட்டு 10/2 அப்படின்னு அண்ணன் தான் தெரியுமில்ல எனக்கு, அவர் ஒரு பிறந்தநாள் வந்து ஒரு வருஷம் பூரா கொண்டாடுவார். இப்போயே சொன்னார்ல ஆகஸ்ட் வரைக்கும் கொண்டாடுறார் அப்படின்னு. ஆகஸ்ட் அக்டோபர் வரைக்கும் கொண்டாடுங்க என்னென்ன, அக்டோபர் வரைக்கும் அப்படி போயிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்போது நான் எப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவனே பிப்ரவரியில் வச்சு பார்த்துட்டு 10/2க்கு நான் தேதி குறிச்சேன். இன்றைக்கி 10/3 இல்லையா, 10/2 குறிச்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் பேசிக்கலாம், அவங்க மட்டும் அவருக்கு வேலையை பார்க்குறேன். 10ஆம் தேதி எனக்கு ஒரு தென்காசியில் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு. முடிச்சுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஏறி ஃப்ளைட் 1 hour லேட்டு அடிச்சு அடிச்சுட்டு சாயந்தரம் 12:30 மணிக்கு அண்ணனுக்கு அண்ணே நிகழ்ச்சி எப்போண்ணே இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னேன். எந்த நிகழ்ச்சி தம்பி அப்படின்னாரு அமைச்சர். என்னண்ணே பிறந்தநாள் நிகழ்ச்சி அப்படின்னேன். அது மார்ச் மாதம் கண்ணா, நீ ரொம்ப என்னோட ரொம்ப வேகமாக இருக்கு, மார்ச் மாதமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சு அப்போ இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன்னு ஒரு 3 நாளாக வந்து நிறைய போஸ்டர்லாம் பார்த்தோன்னே என்னோட நண்பர்கள்லாம் ரொம்ப அழைச்சாங்க. எனக்கு வந்து இந்த பத்திரிக்கையில் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடச்சிது. நீங்கள் அந்த இன்விடேஷனை பார்த்துருப்பீங்க, வெளியே போர்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கருத்தரங்கத்தில் நிறைய பெருமக்கள் வந்து திமுகவுடைய அந்த புரோட்டோகால் ஃபார்மலை வந்து நான் சொல்லி ஆகணும். எவ்வளவு தான் வந்து வேலை இருந்தாலும் அவங்க வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளை மதிக்கக்கூடிய தன்மையோடு அண்ணன் துரைராஜில் ஆரம்பித்து அந்த துணை மேயரில் ஆரம்பித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரம்பித்து அமைச்சர் அவர்கள் எவ்வளோ பெரிய பேர் பட்டியல் ஆரம்பிச்சு. அவர் ஸ்பீச்சே மொத்தம் 10 நிமிஷம் தான், அதில் 8 நிமிஷம் பேரை மட்டும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவ்வளோ பெருசாக லிஸ்ட் வந்து ஃபுல்லாக சொன்னாங்க. எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கொண்டு வரணும். அந்த திமுகவுடைய பெரிய பலம் இந்த கட்டமைப்பு தான். அது அப்படியே இந்த கட்டுக்கோப்பாக வச்சுருக்காம பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது 3 தொடர் தேர்தல்கள் வந்து தோல்வி அடைஞ்ச பிறகும் வந்து திரும்பி வந்து எந்திரிச்சு வர முடிஞ்சதுன்னா இந்த கட்டமைப்பு தான் காரணம். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அது எந்திரிச்சு வர்றதுக்கான ஒரு பேக்கப் வந்து ஒரு பேக் போனாக இருக்கணும். அது வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பு. புரோட்டோக்காலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு யார் எப்படி மதிக்கணும் எப்படி சொல்லணும்னு கட்சி நிர்வாகிகள் தான் இங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்வரிசைலாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து வெளியிருந்து கொடுத்தவங்கள கட்சி நிர்வாகிகளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வேலையை எடுத்து செய்யக்கூடிய தன்மை அவர்கள் விட்டு திருவிழா போல் அமைச்சர் வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார், என்ன நாளைக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறப்பா 5 பேர் பேச வர்றாங்கப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு. அதற்கு பின்னாடி எவ்வளோ பேரோட உழைப்பு அப்படிங்கிறது அண்ணன் காந்தராஜ் சொன்னார். வழிநெடுக வந்து அவ்வளோ பெரிய போஸ்டர், அவ்வளோ பெரிய பேனர், அவ்வளோ பெரிய சீரியல் லைட், அவ்வளோ டியூலைட்னு கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் நான் செஞ்சிடும் ஒவ்வொருடைய தன்முனைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளவு வைப்ரண்ட்டாக ஒரு பார்ட்டி வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் நடுநிலை பத்திரிகையாளன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை தெரியும்ப்பா எங்களுக்கு எப்படிமாங்க, எப்படி பார்க்க முடிச்சேன் தம்பி இந்த பார்த்து சார் யாரும் எங்களுக்கு தெரியும் எப்படிமாங்க. நான் எவ்வளோ சொல்ல நடுநிலைன்னு. நான் நடுநிலைங்கிறது வந்து நம்பாமல் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு அப்புறம் நம்பியிருப்பாங்க. திமுக மேடையிலே போய் பாண்டே பேசிட்டு வந்துட்டேன், அப்போ கரெக்டு தான் போல தெரியுது அப்படின்னு. ஏற்கனவே வந்து இதே போல் அண்ணன் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு ராத்திரி 7 மணிக்கு போனேன், ராத்திரி 2 மணி வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்து அண்ணன் கூட இருந்திருக்கேன். ஸோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதை, ஒரு மரபு, அது ஒரு பெருமை, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எவ்வளோ வியப்பு வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் 100 ஆண்டு வாழணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவருடைய தகப்பனாரை விட 1 வருஷமாவது கூட கட்டாயமாக இருந்தே ஆகணும், அதில் எந்த குழப்பமும் இல்லை. நிறைய நல்லதுகள் வந்து அவங்க தொடர்ந்து செய்யணும், அது வந்து நிறைய மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தையினுடைய அடிமனசுலேருந்து நான் சொல்வேன், எந்த குழப்பமும் இல்லாமல். இந்த பத்திரிகையோட தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துச்சு. மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி அப்படின்னா, நான் மாற்றாரு ஓகே, நீங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் மாண்புமிகு அன்னைங்களை பூரா நீங்கள் எப்படி மாற்றாருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அண்ணன் காந்தராஜை பார்த்தா உங்களுக்கு மாற்றார் மாதிரியா தெரிஞ்சது, நம்ம வீட்டார் மாதிரி தெரியல. நம்ம அண்ணன் நம்ம ரத்தம் பாவம் எப்படி உங்களுக்குலாம் ஒரு பொட்டு கூட குறையாமல். அண்ணன்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டாருன்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் கேட்கணும். பப்ளிக்கில் கேட்டிங்கன்னா பக்கத்தில் சண்டைக்கு வந்துடுவாங்க, அடித்து துவம்சம் பண்ணி தொலைச்சி எடுத்து அண்ட் எல்லோரும் தலையில் கட்டி தொங்க விட்டுருவார். அவ்வளோ வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். கல்கி பிரியனும் அதே மாதிரி தான். எதுக்கு அவர் மாற்றார், அவருடைய கம்யூனிட்டி அதுன்னு தெரியல, எனக்கு யோசிக்கல. ஹிந்து ராம் வந்து எப்படி மாற்றார் ஆவார்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் வந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கலைஞரால். ஆனால் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறாங்க. அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுல உங்களுக்கு சளைக்காமல் ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு. அடித்து போட்டு வச்சுட்டு அவர் வந்து எழுதுன்னு அசரவே மாட்டார். எங்கள் அண்ணன் நக்கீரன் கோபால் கேட்க வேண்டாம், அவர் எப்படி மாற்றான்னு போகிறதுக்கு மனசு வந்துச்சு எனக்கு தெரியவில்லை. எப்படி நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை நீங்கள் தானே அதை வந்து பதில் சொல்லணும், எப்படி இருக்காங்களா. ஒருவேளை கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துட்டார் அப்படிங்கிறதால ஏதாவது வந்துச்சான்னு தெரியல. அது வந்து தலைவருடைய பற்றி ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெருமக்கள்லாம் வந்ததில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய ஆச்சரியமான விஷயம். காந்தராஜ் அண்ணன் வந்து தீக்கான்னு கூட சொல்லலாம், அது வந்து திமுகவோட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக இருப்பார். இந்த நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் யாருக்கு முழுசாக இருக்குன்னா எங்கள் அண்ணன் காந்தராஜுக்கு மட்டும்தான் இருக்குது.
அவர் வந்து பேசுவார், நிறைய கேஸ் போட்டெலாம் பார்க்குறாங்க, கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவர் மேலாம் தொடமாட்டோம்னு. என்னென்ன அண்ணன் நம்ம ஆளுங்க அப்படின்னு. அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய உரிமை, அடித்து துவம்சம் பண்ணி. நான் கூட யோசிப்பேன், கொஞ்சமாக ஏதாவது யோசிப்பாருன்னு. அடிச்சு அது பெரிய அந்த பாரம்பரியம் அப்படி. அது வந்து